வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல்ல பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு தீபான்னு நினைச்சு ஜீவா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜீவா என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வந்துட்டு தீபாலாம் கிடையாது, நீங்க வந்து தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் தீபா கிடையாது, முதல்ல என்ன ஆளை விடுங்க, நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கீதா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கார்த்திக் சொல்றாரு, இல்ல அதெல்லாம் இல்ல, நீங்க வந்துட்டு தீபா தான், உங்களுக்கு எதனோ ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க ஒரு டைம் உனக்கு சொன்னா புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கீதா பயங்கரமா கோவப்பட்டு கார்த்திக் கிட்ட சண்டை போடுறாங்க. கார்த்திகை வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேல சரி ஓகே, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்க பண்ணணும், என்னன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கீதாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த விஷயத்த உடனே வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னோடனே இன்ஸ்பெக்டரும் நேராக ஆன் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர ஷாக் வருது. என்ன கார்த்தி, இவங்க பார்க்கறதுக்கு உன்னுடைய வைஃப் தீபா மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா சார், அதை தான் நானும் உங்ககிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கீதா அப்படின்ற ஒரு பேரை சொல்கிறாங்க, அதுக்கான ப்ரூஃபும் அவங்க வச்சிருக்காங்க, அதனால நம்மளால எதுவுமே செய்ய முடியல. அப்போ அவங்க யாரு, உண்மையிலே உங்க கீதா தானாங்க, அப்ப தீபாவுக்கு என்னாச்சு, ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி தீபாவுக்கு எதனாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கார்த்தி வந்து கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட. அவருமே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு, நீங்க சொல்றதும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் கார்த்தி இருக்கு, முதல்ல நம்ம இந்த கீதா யாருன்றத தெரிஞ்சுப்போம், கண்டிப்பா இவங்க கிட்ட இருந்து தீபாவுக்கு எதனாச்சும் க்ளூ கிடைக்கலாம், இவங்க பாக்குறதுக்கு அப்படியே அச்ச சொல்ல தீபா மாதிரி இருக்காங்க, அதனால எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு, இவங்க யாரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. கரெக்டு தான், நீங்க வந்துட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்துட்டு கீதாவை விசாரிக்கும் போது கீதா வந்துட்டு உண்மையா விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாங்க. கீதா யாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் உமன், ஸோ இது எல்லாத்தையுமே சொன்னோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. கார்த்திக்கு ரொம்ப பெரிய ஷாக் ஆகுது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்றாரு. அப்போ தீபாவுக்கு இவங்களுக்கு உண்மையிலே எந்த சம்மந்தமும் இல்லை கார்த்தி, இவங்க நிஜமாவே சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கார்த்திக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போயிருது. இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி தீபாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு, தீபா இனிமே நம்ம வாழ்க்கையில இல்ல, தீபாவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தீபா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி கார்த்தியோட மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. அண்ட் தீபா எப்படியாச்சும் கிடைச்சிடணும், தீபா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கிறாருங்க.